போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினம் 5 கணிதம் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 44வது வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கவங்க, அதாவது 1ல இருந்து 44 வரைக்கும் பார்த்தவங்க நம்ம வீடியோக்கு வந்து ஃபயர் மட்டும் கொடுத்துருங்க. 44 ஃபயர்னு வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு, அப்ப என்னங்கிறது 2 இயர்ஸ், ஓகேங்களா? ஆண்டைக்கு 8% வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கிடையேவான வித்தியாசம் 240 எனில் அந்த தொகையின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்க, சம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சம்னாலும் அசல் பிரின்சிபல்னாலும் சேம், ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து எழுதுறீங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 240 ரூபாய். நமக்கு என் எத்தனை வருஷம் பாருங்க, என் வந்து 2 வருஷமா. சோ அசல் கேட்டாங்கன்னா 2 டைம் 100ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க டிஃபரன்ஸோட, ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதால 2 டைம் டிவைட் பண்ணிருங்க. எப்போ என் வந்து 2 இயர்ஸ் இருந்துச்சுன்னா 2 டைம் 100ஆல மல்டிப்ளை பண்ணும், 2 டைம் 8ஆல, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால டிவைட் பண்ணும். இப்படி டிவைட் பண்றப்போ நமக்கு அசல் பிரின்சிபல் என்னன்றது தெரிஞ்சிடும். 8ஆல கட் பண்றேன், 1 8 3 8 24. நான் திருப்பி 2ஆல் அடிக்கிறேன், 4 × 2 8, 15 × 2 30. 4ஆல் அடிக்கிறேன், ஒரு நாள் 4, 25 × 4 100ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 15 × 25 × 100. சோ நம்ம 15 25ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4 25 100, 8 25 200, 12 25 300, 16 25 400ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்ப 400ல இருந்து ஒரு 25 மட்டும் குறைச்சிருங்க. 400ல இருந்து 25 குறைச்சா எவ்வளவு கிடைக்கும்? 375ன்னு கிடைக்கும். சோ 2 0 இருக்கு, அந்த 2 0 அப்படியே போட்டுருங்க. அப்ப நமக்கான அசல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 37,500 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான விடை, ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பிளாக் கலர் ஆட்டை மட்டும் தட்டி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஆவரேஜ், சராசரி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம். அப்போ சராசரி கொடுத்திருக்காங்க 166. எத்தனை மாணவர்களு? 10 மாணவர்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, என கணக்கிடப்பட்டது தகவல்களை சரிபார்க்கும் போது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டது எனில் கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ராங் நம்பர் கரெக்ட் நம்பர்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, கொஸ்டினை பாஸ் பண்ணி இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா, இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 10 × 166ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, கரெக்டான நம்பர், அதாவது 180க்கு பதிலாக சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் கரெக்டான நம்பர். சோ அந்த நம்பரை ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ராங் நம்பர் இருக்கு பாத்தீங்களா 160, அதை மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணுங்க. நமக்கு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்களா? அதால டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் என்னன்றது கிடைக்கும். சார் இது எனக்கு ஃபார்மேட்டா சொல்லுங்க சார் அப்படின்னா, 10 × ஆவரேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா சம், கூடுதல் பிளஸ் கரெக்ட் நம்பர், சரியான எண், கரெக்ட் நம்பர் மைனஸ் ராங் நம்பர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் அப்படின்றதான் இதுக்கான ஃபார்முலா, ஆவரேஜுக்கான ஃபார்முலா. சார் இங்க 10 பேர் தான் இருக்காங்க, ஆனா ஒரு மதிப்பை ஆட் பண்ணி ஒரு மதிப்பை குறைச்சிருக்கீங்களா? ஏன் சார்னா, அதாவது 150ன்ற டேட்டாக்கு பதிலா அவங்க எவ்வளவு என்ட்ரி பண்ணிருக்காங்க? 160ன்னு என்ட்ரி பண்ணிருக்காங்க. அதனாலதான் கரெக்டான வேல்யூவை பிளஸ் ஆகும், ராங் நம்பரை மைனஸ் ஆகும் எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? அப்ப 10யும் 166 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? அப்படியே ஒரு 0 மட்டும் சேர்த்து விட்டுருங்க, 1660 கிடைக்கும். 150யும் 160 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். சோ பெரிய நம்பருக்கு, பெரிய நம்பர்ல தான் நமக்கு மைனஸ் இருக்கு. சோ -10 டிவைடட் பை 10. அப்ப 1660ல இருந்து 10 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1650ன்னு கிடைக்கும். அதை நம்ம 10ஆல வகுப்புத்தோம்னா நமக்கு ஆவரேஜ் என்னன்றது கிடைச்சிடும், சரியான ஆவரேஜ் என்னன்றது கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் என்ன? 165, ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சுதான் சால்வ் பண்ணியிருக்கேன். சம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ஆவரேஜுக்கான, நார்மலா ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்ன? சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ், ஓகேங்களா? டோட்டல் நம்பர்ஸ், மொத்த எண்களின் எண்ணிக்கை, நம்பர்ஸ், ஓகேங்களா? அதுல ஆவரேஜையும் டோட்டல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு சம் கிடைக்கும். அதனாலதான் நான் சம்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோம்.
நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3Dல கோன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட் இதுக்கு முன்னாடி வீடியோலயும் இதே மாதிரி சம் தான் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 2 கூம்போட கன அளவுகளோட விகிதம் கொடுத்திருக்காங்க. நமக்கு கோனோட வால்யூம்க்கு ஃபார்முலா என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் அப்படின்றதான் வால்யூமுக்கான ஃபார்முலா. எதோட வால்யூம்? கூம்போட வால்யூமுக்கான ஃபார்முலா. இந்த இடத்துல 2 கூம்புன்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்? R1 R2 எடுத்துக்கிறேன். அப்போ 1/3 பை R1 ஸ்கொயர்ட் H1 டிவைடட் பை 1/3 பை R2 ஸ்கொயர் H2. இதோட ரேஷியோ தான் என்ன கொடுத்திருக்காங்க? 4:9 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 2 கன அளவுகளோட விகிதம்னாலும் டிவிஷன்னாலும் சேம். இதுல நமக்கு 1/3 பை 1/3 பையை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இரண்டாம் கூம்பின் உயரம், அதாவது H2 அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க? முதல் கூம்பின் உயரத்தை போல் H1 போல எத்தனை மடங்கு? 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம H2க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் H1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப R1 ஸ்கொயர் H1 டிவைடட் பை R2 ஸ்கொயர் இன்டு H2 இருக்கு. H2க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் H1 சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் H1. இதோட வேல்யூ தான் என்ன கிடைச்சிருக்கு? 4/9 கிடைச்சிருக்கு. ஸோ H1 கேன்சல் பண்ணிடலாம். இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க நம்பர், சாரி டிவிஷன்ல இருக்க நம்பர் ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மல்டிபிளிகேஷன்ல போகும். அப்ப 4 × 2 8/9 கிடைக்கும். ஈக்குவல் டு அந்த சைட்ல என்ன இருக்கும்? R1/R2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். சார் என்ன சார் ஹோல் ஸ்கொயர்னு சொல்றீங்கன்னா, அதாவது ரெண்டுத்துலயுமே ஸ்கொயர்ங்கிறது காமனா இருக்கு. அதனால நான் ஹோல் ஸ்கொயர்னு டைரக்டா எழுதுறேன். இங்க பவர்ல 2 இருக்கிறது ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்ன மாறும்? பவர்ல 1/2 மாறும். அப்ப R1/R2 எப்படி மாறும்னா √8/9 மாறும். √8 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 4 × 2/9 பிரிச்சுக்கிறேன். √4 வேல்யூ என்ன? 2. இந்த √2ன்றது அப்படியே வந்துடும். ஏன்னா √2க்கான மதிப்பு வந்து பாயிண்ட்ல வரும். அதனால டைரக்டா √2லயே வச்சுக்கலாம். √9 வேல்யூ பாத்தீங்கன்னா 3. அப்ப நமக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2√2:3 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறது அவற்றின் ஆரங்களின் விகிதம். ரேடியஸோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏஜஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? 3 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 3 வருஷத்துக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க. 5 நபர்களின் குடும்பத்தின் சராசரி 17 சொல்லியிருக்காங்க. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5 பேரோட ஆவரேஜ்ங்கிறது எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 17 சொல்லியிருக்காங்க. அப்போ பிரசன்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம்ன்றப்போ பிரசன்ட் 3 வயசை கூட்டிக்குங்க. பிரசன்ட் ஏஜ்ங்கிறது எவ்வளவு இருக்கும்? 5 பேரோட ஆவரேஜ்ங்கிறது ஒரு 3 கூட்டிருங்க. 17 + 3 20. ஏன்னா இங்க 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்காங்க. நான் அந்த 3 வருஷத்தை ஆட் பண்ணி பிரசன்டேஜ் தற்போதைய ஏஜா மாத்திட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குழந்தை பிறப்பின் காரணமாக குடும்பத்தின் சராசரியும் அதுவே. அந்த சராசரிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 17 தான் குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அதே தான் கொடுத்துட்டு அந்த குழந்தையோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடலாம்? 5 பேர் சொல்லியிருக்காங்களா, அதையும் அந்த 5 பேரோட சராசரியும் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சம் கிடைக்கும். எப்படி சார்? நமக்கு சராசரிக்கான ஃபார்முலா என்ன? சராசரிக்கான ஃபார்முலா வந்து கூடுதல் பை எண்ணிக்கை. கரெக்டுங்களா? கூடுதல் பை எண்ணிக்கை. இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா இந்த கூடுதலை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நமக்கு சராசரி தெரியும், எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ சராசரியையும் இந்த எண்ணிக்கையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? கூடுதல் கிடைக்கும். அதை தான் நான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன். 5 × 20. 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரோட சராசரி 20. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தை பிறக்குது. அதாவது ஒருத்தர் புதுசா பிறக்குறாங்க. புதுசா பிறக்கிறவங்களோட வயசு என்னன்னு தெரியாது. அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அந்த குழந்தையோட வயசை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. அப்ப இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. யாரு? அந்த குழந்தை. அப்போ மொத்தம் எத்தனை பேரு? 6 பேரா வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்படி 6 பேர் வர்ற போது சராசரி என்னதான் சொல்லியிருக்காங்க? சராசரி வயதும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதேனா இந்த 17 தான் சொல்றாங்க. 17ன்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த குழந்தையோட வயசு. அந்த குழந்தையோட வயசு நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சோ 5யும் 20 மல்டிப்ளை பண்ணா 100ன்னு கிடைக்கும். பிளஸ் எக்ஸ். இந்த 6 நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடுறேன். டிவிஷன்ல இருக்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மல்டிபிளிகேஷன்ல போகும். 17 × 6. 10 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 60. 7 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 42. ரெண்டையும் கூட்டினா நமக்கு 102ன்னு கிடைக்கும். அதாவது 17 6ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். எப்படி சார் அப்படின்னா இந்த 17 எப்படி பிரிச்சுக்கிட்டேன்னா 10 + 7ன்னு பிரிச்சுக்கிட்டேன். அதை வந்து நான் 6ஆல மல்டிப்ளை பண்றேன். 6 × 10 60.
6 × 7 42. ரெண்டுக்கு இடையில பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ அப்படியே அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 102 கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 102 போட்டுறேன். இதுல நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தான் தேவை. ஸோ இங்க இருக்க பிளஸ் 100 வந்து ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போனா என்ன ஆகும்? மைனஸா மாறிடும். அப்ப எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன ஆகும்? 102 மைனஸ் 100. அப்ப அந்த குழந்தையோட வயசுங்கிறது என்ன? 2 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நண்பா நண்பி. நமக்கான கடைசி கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன், அதாவது 2 டைமென்ஷன்ல செக்டார் ஆர்க்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? வெள்ளின் நீளம் வந்து 66 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. மைய கோணம் தீட்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா 30 டிகிரி. வெள்ளி நீளம்னு எல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெள்ளி நீளத்தை எல்லுன்னு சொல்லுவாங்க, மைய கோணத்தை தீட்டான்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க? வட்டக்கோண பகுதியின் ஆரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் செக்டார் இஸ் 66 சென்டிமீட்டர். சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. ஃபைண்ட் த ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலா? ஆர்க் லென்த், வில்லின் நீளம் அப்படின்றதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr அப்படின்றதாங்க அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? நமக்கு எல்லு தெரியும், வில்லி நீளம் வந்து 66ன்றது தெரியும், தீட்டா வந்து 30 டிகிரின்றது தெரிஞ்சிச்சு, பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? 6 தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்படியே வச்சுக்கிட்டேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணி விட்டேன். 1 3 3 12 இன்ட்டு 3 36. 1 2 2 6 இன்ட்டு 2 12. அப்ப என்ன பண்ணிடலாம்? இங்க டிவிஷன்ல இருக்க 6 7 வந்து ஈக்குவல் டு சைடு வரும்போது மல்டிபிளிகேஷன்ல போகும். அப்ப நான் லெஃப்ட் சைட்ல எழுதுறேன். 66 இன்ட்டு 6 இன்ட்டு 7 டிவைடட் பை, இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க 22 ஈக்குவல் டு சைடு வரும்போது டிவிஷன்ல வரும். ஸோ 22. பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஆர் ரேடியஸ் மட்டும் இருக்கும். இதை சிம்பிளை பண்ணா போதும். ஒரு 22 22 3 22 66. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 3ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு 6 18. 18 7ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ரேடியஸ் கிடைச்சிடும். 10 இன்ட்டு 7 70. 8 இன்ட்டு 7 56. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 126 கிடைக்கும். ஸோ 18 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 126 சென்டிமீட்டர் என்பது நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளவு நாங்க இன்னைக்கான 5 செம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.